साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। ध्यानमूलं गुरोर्मूर्तिः पूजामूलं गुरोः पदं मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोः कृपा। विश्वेशं माधवं ढुण्ढिं दण्डपाणिं च भैरवं वन्दे काशीं गुहां गंगां भवानीं मणिकर्णिकाम्। श्री गुरुभ्यो नमः। நம்ம சனாதன தர்மத்தில் எவ்வளோ ஆச்சாரியால் இருந்திருக்கா, இன்றைக்கும் இருந்துட்டுருக்கா. சனாதன தர்மத்துக்கு அடிப்படையாக இருக்கிற என்ன மூலமான விஷயம் என்னென்னா வேதம். வேதோகிலோ தர்ம மூலம். பிரபஞ்சத்தில் நம்ம எவ்வளோ தர்மங்கள் பார்த்துட்டு இருக்கோமோ அது எல்லாத்துக்கும் அஸ்திவாரமாக இருக்கிற தர்மம் வேதம். வேதம் இருக்கிறச்சே எல்லா தர்மங்களும் எப்பவும் இருந்துட்டுருக்கும். ஏன்னா தர்மம் என்ன அப்படின்னு சொல்கிறதே வேதம் தான். உலகத்திலேயே முதல் ஒரு கிரந்தம், ஒரு வித்யேன்னு சொல்கிறச்சே வேத வித்யை தான் முதல் வித்யை. வேதத்துக்கு அபௌருஷேயம்னு ஒரு பேர். அபௌருஷேயம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிஷியோ மகர்ஷிகளால் எழுதப்பட்டதில்லை, சொல்லப்பட்டதில்லை. வேதங்கிறது சாட்சாத்தா பகவானோட மூச்சு காத்து. பகவானோட மூச்சு காத்துலேருந்து உற்பத்தியானது வேதம். எப்போலேருந்து இந்த சிருஷ்டி இருக்கோ அந்த சிருஷ்டிக்கு முதல்லேருந்தே வேதங்கள் இருக்குன்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட வேதங்களை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு பல மகான்கள் ரொம்ப பரிசிரமம் பண்ணிருக்கா. அப்படி இருக்கிறச்சே அதனால்தான் பகவத் பாதர் 4 திக்கில் 4 பீடங்கள் ஸ்தாபனை பண்ணார். கடைசியாக சர்வஜ்ஞ பீட்டம்னு அவர் சாட்சாத்தா எங்கே விராஜமான கடைசி காலத்தில் அவர் இருந்தாரோ அதுதான் சர்வஜ்ஞ பீட்டம். அந்த பீட்டத்தில் தான் ஆவிர்பாவான மகான் நம்ம காஞ்சி மகாபெரிவா. நம்ம பகவத் பாதர் பற்றி நம்ம புஸ்தகத்தில் பார்க்குறோம். புஸ்தகத்தில் அவரோட விஷயங்கள்லாம் படிக்கிறோம். அவரோட சாட்சாத்காரம் நம்மளுக்கு கிடைச்சதில்லை. ஆனால் நம்ம எல்லாரும் பெரிய பாக்கியசாலி, பெரிய பாக்கியவான். மகாபெரிவா பிறந்த அந்த நூற்றாண்டில் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம். அதில் நம்ம பல பேர் மகாபெரிவால தரிசனம் பண்ணியிருக்கோம். பல பேர் அவரோட அனுகிரகம் பல பேருக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது, இன்றைக்கும் கிடைச்சுட்டு இருக்கு. வேதத்துக்கு ஒரு மகான், ஒரு ஜெகத்குரு வாழ்க்கை ஃபுல்லாக பரிசிரமப்பட்டோம்னா பல பேர் பட்டிருக்கா. ஆனால் மகாபெரிவா அதே ஒரு மூச்சுக்காக, அதே ஒரு சங்கல்பமாக பாரத தேசம் ஃபுல்லாக பாத யாத்திரை பண்ணி, அந்த பாத யாத்திரைங்கிறது எதுக்குன்னா தர்மம் எது க்ஷணிச்சு போயிருக்கோ அந்த தர்மத்தை புனருத்தாரணம் ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தான் அந்த பாத யாத்திரையை மகாபெரிவா பண்ணிருக்கா. ஒரு இடத்துல பாத யாத்திரை பண்ணுறச்சே அங்கங்கே வேதங்கள் எது க்ஷணிச்சு போயிருக்கோ அங்கங்கே இருக்க தர்மங்கள், புராதனமான ஆலயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்கிற ஜனங்களை புரிய வச்சு இன்னைக்கு எவ்வளோ பல கோவில்கள் கும்பாபிஷேகம் நடக்கிறது, புனருத்தாரம் நடக்கிறதுனா அதில் மகாபெரிவாலோட வாக்கியங்கள், மகாபெரிவா சொன்னதுனால தான் இன்னைக்கு கண்டிப்பாக மகாபெரிவாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பக்கம் கோவில் விஷயங்கள், அதே மாதிரி ஒரு பக்கம் வேதம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வேத பாடசாலை நடக்கிறதுன்னு சொன்னால் மகாபெரிவா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணபூதமாக இருக்கார். பல மகான்கள் பரிசிரமப்பட்டு இருக்கா. பல மகான்கள் முயற்சி பண்ணாலுமே மகாபெரிவாலோட ஒரு இது நம்மளுக்கு சாட்சாத்காரமாக தெரிகிறது. அதே மாதிரி ஒரு தெய்வ காரியம், பித்திருக்காரியம் இன்னைக்கு இந்த அளவு ஜனங்க அந்த இன்வால்மெண்ட் ஆயிருக்கானா அதுக்கும் மகாபெரிவா காரணம். ஏன்னா அவரோட ஜீவனத்தில் ஒரு உபன்யாசத்தில் ஒரு சப்தங்களே வேத சம்ரக்ஷணம், தர்ம சம்ரக்ஷணம், கர்மானுஷ்டானம் இதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கி இத்தனை பேர் ஒரு சந்தியாவதனம் பண்ணுறோம், ஒரு பிதிருக்காரியம் பண்ணுறோம், ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணுறோம், இல்லை ஸ்ராத்த இத்தியாதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, பல பேர் பண்ணிட்டு இருக்கோன்னா அதுக்கு மகாபெரிவா இல்லைன்னா பல பேருக்கு தெரியாத போயிருக்கும். ஆமாம். பாரத தேசத்தில் புண்ணிய பூமின்னு பாரத தேசத்துக்கு பேர்.
அதனால்தான் எல்லா மகான்களும் பாரத தேசத்துல ஆவிர்வாவம் ஆயிருக்கா. சாட்சாத்தா ஈஸ்வரனா இருந்தாலுமே பாரத தேசத்துல தான் அவரும் ஆவிர்வாவம் ஆயிருக்கார். சாட்சாத்தா கிருஷ்ணரா இருந்தாலும் இந்த கிருஷ்ணரும் மதுரையில தான் பிறந்திருக்கார். சாட்சாத்தா ராமர் அவதாரம் எடுத்தாலும் அயோத்தியில தான் அவர் இருந்திருக்கார். சாட்சாத்தா பரமசிவனா இருக்கிற மகாதேவர் கூட காசியில தான் அவரோட வாசம்னு சொல்றா. காசி தான் அவரோட ராஜதானி. இது மாத்திரம் இல்லை, பாரத தேசம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு க்ஷேத்திரங்கள், ஒரு ஒரு பரம பவித்திரமான 12 ஜோதிர்லிங்கம், 54 சக்தி பீடங்கள், பல விஷயங்கள் பாரத தேசத்தில் இருக்குது. அது தவிர மகாபெரிவாபதி மகான் அங்கங்கே ஒரு 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 ராஜ்யத்தில் ஒரு ஒரு இடத்துல, மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிறச்சே அங்கே எவ்வளோ மகான்கள், வடநாட்டு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறச்சே அங்கங்கே ஒரு ஒரு மகான்கள். ஆனால் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா பாரத தேசத்தில் வடநாட்டில் ரொம்ப பக்தி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வடநாட்டில் தான் எல்லாருமே ரொம்பவே ஒரு சுவாமிகிட்டையோ தெய்வத்தையோ இல்லை ஒரு வேதங்களில் ரொம்ப பக்தியாக இருக்கான்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு பாரத தேசத்தில் எல்லாத்தோட ஜாஸ்தி வேதம் படித்தவா, இல்லை வேதாத்தியனம் பண்ணவா, இல்லை நிறைய அக்னிஹோத்ரிகள், இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி பாடசாலை நடத்துகிறவா அப்படின்னு பார்க்கறச்சே எல்லாத்தோட ஜாஸ்தி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஒரு பக்கம் நாஸ்திகம் நிறைய இருந்தாலுமே ஒரு பக்கம் ஆஸ்திகமும் எல்லாத்தோட ஜாஸ்தி இங்கே தான் இருக்கு. அதுக்கு யாரு காரணம்னு சொன்னால் மகாபெரிவா தான் காரணம். கண்டிப்பாக மகாபெரிவா அப்போ சொல்லி 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 அத்தனை பேருக்கு அது பிரேரணை ஆகிடுத்தோம். இன்னைக்கு பெரியவா சித்தியாகி எவ்வளோ வருஷம் ஆகிடுத்தோம். ஆனால் பெரியவாளோட சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு பிரம்மாண்டமாக நடந்துருக்கு. நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகம் பூரா நடந்துருக்கு. அது காரணம் பெரியவாளோட தபசு, பெரியவாளோட சங்கல்பம் தான் அது காரணம். அப்பேற்பட்ட மகாபெரிவா சந்நிதியில் இன்னைக்கு நம்ம பெங்களூரில் நம்ம பெரியவா கிரகத்தில் உட்காந்துருக்கோம். 4 வேதங்கள் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த 4 வேதங்களில் பல சாக்கைகள், பல பிரான்ச்சஸ் இருந்தது. அந்த சாக்கைகள்லாம் லுப்தமாகி 4 வேதங்களில் கிட்டத்தட்ட 1132 சாக்கைகள் இருந்தது. ரிக்வேதத்தில் 21 சாக்கைகள் இருந்தது. இன்னைக்கு பாரத தேசத்தில் 2 சாக்கை தான் இருக்குது. எதிர்வேதத்தில் 101 சாக்கைகள் இருந்தது. இன்னைக்கு பாரத தேசத்தில் 4 சாக்கைகள் இருக்குது. அந்த சாக்கைகள் இருக்குன்னா அது காரணமும் மகாபெரிவா தான். எதிர்வேதத்தில் கிருஷ்ண எதிர்வேத தைத்திரி சாக்கை, அதே மாதிரி அதே கிருஷ்ண எதிர்வேதத்தில் மைத்ராயணி சாக்கைன்னு ஒரு சாக்கை இருக்குது. அந்த சாக்கையில் ஒருத்தர் தான் இருந்தார், மகாராஷ்டிரா நாசிக்கில். அந்த சாக்கை அவர் ஒருத்தராக இருக்கிறவர், அவர் மேலே சொல்லி தந்திருக்கலைன்னா, இல்லை அவர்கிட்ட யாரும் படிச்சிருக்கலைன்னா அந்த சாக்கை போயிருக்கும். வேதங்கள் எப்படி லுப்தமாகுதுன்னா, குருட்ட சிஷ்யால் போய் படித்து எப்படி ஒரு மந்திரங்கள் நம்மளுக்கு உபதேசம் ஆரம்பிச்சு தான் அது சித்திக்கிறதோ, அது மாதிரி வேதங்களும் ஃபுல்லாக வாத்தியார்கிட்ட குருட்ட உபதேசம் வாங்கினா தான் அதுக்கு மகத்துவம் இருக்குது. வெறுமன புஸ்தகம் கிடைக்கிறது, இல்லை நம்ம இன்டர்நெட்டில் தான் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், ஏற்கனவே ஆன பாடத்தை வேணால் நம்ம பார்த்து அப்படி தெரிஞ்சுக்கலாம். தவிர அந்த இன்டர்நெட்டாவோ இல்லை பாக்கி எது விஷயமோ நம்மளுக்கு சாட்சாத்தாக குருவாக ஆக முடியாது. கரெக்டு. அதனால பல சாக்கைகள் அப்படி தான் லுப்தமாக இருக்குது. இப்போ பல சாக்கைகள் இருக்குன்னா அதுக்கு காரணமும் மகாபெரிவா. அந்த மைத்ராணி சாக்கையில் ஒருத்தர் தான் இருந்தார். எங்கள் வாத்தியார் பிரம்மஸ்ரீ பரமேஸ்வர் தீட்சிதர் சிதம்பரம், அவர்கிட்ட பெரியவா சொல்லி அவர் நாசிக்கில் போய் அந்த மைத்ராணி சாக்கை பெரியவாட்ட போய் அத்தியனம் பண்ணி இன்னைக்கு அந்த மைத்ராணி சாக்கையில் 100க்கு மேலே சிஷ்யால் இருக்கா. 100க்கு மேலே அந்த சாக்கை படித்தவா இருக்கா. பெரியவா சொல்லிருக்கலைன்னா அந்த சாக்கை அதோட முடிஞ்சு போயிருக்கும். எஜுர்வேதத்தில் மொத்தம் 4 சாக்கைகள் பாரத தேசத்தில் இருக்குது. கிருஷ்ண எஜுர்வேத தைத்திரி சாக்கை, மைத்ராணி சாக்கை, அதே மாதிரி சுக்ல எஜுர்வேத மாத்தியந்திரி சாக்கை, சுக்ல எஜுர்வேத காண்வ சாக்கை. இன்னைக்கு இந்த வேதங்கள் எல்லாம், இந்த சாக்கைகளில் பல வித்வான்கள், பல பேர் கனாந்தம் அத்தியனம் பண்ணவா, பல பேர் கிரமாந்தம் அத்தியனம் பண்ணவா, இவெல்லாம் இன்னைக்கு இருக்கான்னு சொன்னால் அது பெரியவா தான் காரணம். மகாபெரிவா இன்னிலேருந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் கேப் ஆயிருக்கு. நிறைய பேர் வேதங்கள் படிக்கலை. காரணம் என்னென்னா, அவளுக்கு ஜீவனம் எப்படி வேதம் அத்தியனம் பண்ணால் போகாதே, பாவா குடும்பம் நடக்கணும், ஏதாவது ஒரு சம்ரக்ஷணம் இருக்கணும். ஒரு ஜென்ரேஷனில் ரொம்ப பெரிய பெரிய கனபாடிகள் கூட தன்னோட பசங்களை வேதத்தில் விட முடியல. காரணம் என்னென்னா,
அவள் கனாந்தம் அத்தியனம் பண்ணி கனவரையில் அவ்வளோ சிரமப்பட்டு படித்து அவளுக்கு என்ன கௌரவம் கிடைக்கணுமோ அப்படி கௌரவிக்கிறவா மனுஷா இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பெரியவா ஒருத்தருக்கு இந்த வேதத்தை பற்றி எடுத்து சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் புரிய வச்சு வேத ரக்ஷண நிதின்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக மடத்து மூலமாக எத்தனை பேர் பாரத தேசத்தில் இருக்காளோ வேத அத்தியனம் பண்ணுறவாளுக்கு மாதம் அவளுக்கு சகாயம் பண்ணுற மாதிரி ஸ்காலர்ஷிப் மாதிரி சொல்லித்தர வாத்தியாருக்கு மாதம் அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி அதே மாதிரி பிடி அரிசி திட்டம்னு ஆரம்பித்து எவ்வளோ பாடசாலைகளுக்கு அன்னம் ஏற்பாடு பண்ணி இப்படிலாம் ஒருத்தர் தன்னோட சம்ஸ்தைக்காவோ மடத்துக்காக கூட அவ்வளோ கவலைப்படல, வேதத்துக்காக அவ்வளோ கவலைப்பட்டேன். ஆமாம், ஏன்னா வேதம் இருந்ததுன்னா வேதோக்கிலோ தர்ம மூலம். என்றைக்குமே தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கிற ஹெட் ஆஃபீஸாக இருக்கிறது இன்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ எல்லாமே சௌக்கியமாக இருக்க முடியும். ஹெட் ஆஃபீஸே போயிடுத்துனா அப்புறம் என்ன பிரான்ச் என்ன எது என்ன. அந்த மாதிரி தர்மத்துக்கு ஹெட்டாக இருக்கிறது வேதம் நல்ல சம்ரக்ஷணம் இருந்ததுன்னா எல்லாருமே சௌக்கியமாக இருக்க முடியும். அது அவர் மனசில் வச்சுட்டு, ஏன்னா பெரியவா சாதாரண மனுஷால் இல்லை, பெரியவா சாட்சாதா அவதார புருஷால். பகவத் பாதரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் பெரியவாளை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லோரும் ரொம்ப பாக்கியசாலி. அந்த செஞ்சுரியில் நம்ம எல்லோரும் பிறந்திருக்கோம். அப்படி இருக்கிறச்சே இந்த சுக்லயஜுர்வேத மாத்தியந்திரி சாக்கை, சுக்லயஜுர்வேத காண்வ சாக்கை, அதுக்கப்புறம் சாமவேதத்தில் 1000 சாக்கைகள் இருந்தது. அது லுப்தமாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 சாக்கைகள் இருக்கு. கௌதும சாமம், ஜெய்மினி சாமம், ராணாயணி சாமம். இந்த 3 சாக்கைகளுக்கும் பேர் ராணாயணி சாக்கா, கௌதும சாக்கா, ஜெய்மினி சாக்கா. இந்த ஜெய்மினி சாக்கையிலையும் அதே மாதிரி உத்தரவு 2 பேர் தான் இருந்தா. தஞ்சாவூர் பக்கத்தில் தோகூர்னு இருக்குது, அங்கே மகரபூர்ண பட்டர்னு இருக்கார். அவர்கிட்ட பல பேரை அந்த சாக்கையில் ரொம்ப கம்மி மனுஷாக இருந்தால் அத்தியனம் பண்ணுவாள். பல பேரை பெரியவா புரோத்சாகனம் பண்ணி அந்த வாத்தியாரையும் புரோத்சாகனம் பண்ணி அவளுக்கு ஸ்டைஃபண்ட் ஏற்பாடு பண்ணி படிக்கிறவளுக்கு ஸ்டைஃபண்ட் ஏற்பாடு பண்ணி நிறைய பேரை அனுப்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஜெய்மினி சாமத்துலேயும் 100க்கு மேலே அத்தியனம் பண்ண பாரத தேசத்தில் இருக்காள். பெரியவா அன்றைக்கி அப்படி பண்ணிருக்கலைன்னா அந்த சாக்கையும் லுப்தமாயிருக்கும். அது மாதிரி அதர்வ வேதத்தை 2 சாக்கைகள், சௌனக சாக்கை, பிப்பலாத சாக்கைன்னு. அதர்வ வேதமும் ரொம்ப கம்மி மனுஷா பாரத தேசத்தில் அத்தியனம் பண்ணவா இருந்தா. பெரியவா பாலமணின்னா சீதாராமண்ணான்னு 2 பேர். அவள் திருவடமருதூரில் அத்தியனம் பண்ணா. அவள் ஸ்வசாக்கே கிருஷ்ண எதிர்வேதம் முடித்த அப்புறம் பெரியவா அவள் 2 பேரையும் சொல்லி அதர்வ வேதத்தில் பஞ்சோலி குருஜின்னு அகமதாபாத் பக்கத்தில் குஜராத்தில் இருந்தால் அங்கே பெரியவா சொல்லி அவள் 2 பேரும் போய் அதர்வ வேதம் சம்பூர்ணமாக அத்தியனம் பண்ணி இன்னைக்கு பாரத தேசத்தில் 100க்கு மேலே அதர்வ வேதம் படிச்சவா இருக்கா. அதுக்கும் காரணம் அதர்வ வேத சௌனக சாக்கை படிச்சவா இருக்கிறதுக்கு காரணமும் மகாபெரிவா தான். அதே மாதிரி அதே அதர்வ வேதத்தில் பிப்பலாத சாக்கைன்னு ஒரு சாக்கை, அதுலேயும் 4-5 பேர் தான் இருந்தா. ஒரிசாவில் பூரியில் இருந்தா, சில பேர் பங்காலில் இருந்தா. அவள்கிட்டையும் நிறைய பேரை அனுப்ப வச்சு அவளை புரோத்சாகனம் படுத்தி நீங்கள் அந்த சாக்கையிலையும் பல பேர் இருக்கா. 1132 சாக்கை போக இன்றைக்கி 10 சாக்கை இருக்குது. அந்த 10 சாக்கை இருக்குன்னா அதுக்கும் பெரியவா காரணமாக இருக்கா. அப்பேற்பட்ட மகாபெரிவாளை எப்படி வேதங்களோட ஒரு சப்தங்கள் சாட்சாத்தா பகவானோட சப்தம், ஈஸ்வர ஸ்வரூபமாக ஒரு சப்தங்கள் இருந்துட்டுருக்கோ, அது மாதிரி நம்ம எப்போ வேதம் சொன்னாலுமே எங்கே வேதம்னு நினைக்கிறச்சே, வேத பாராயணம்னு நினைக்கிறச்சே, எங்கே ராமர் இருக்கிறோம் அங்கங்கே ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி எங்கே வேதம் இருக்கோ அங்கே மகாபெரிவா இருக்கா. அதனால் இது பெரியவானால இதில் சாக்கைகள், பல கோவில் ஜீர்ணோத்தார கும்பாபிஷேகங்கள், பல வைபவங்கள், பெரியவா பல கோஷாலைகள், பல பேருக்கு இது எல்லாமே சௌக்கியமாக இருக்கணும். நிறைய பாடசாலை நடக்கணும்னா நிறைய பேர் சகாயம் பண்ணுறவா இருக்கணும். இந்த சகாயம் பண்ணுறவா எல்லாருக்குமே பிரேரணை மகாபெரிவா பண்ண வச்சு இன்றைக்கி பல இடத்துல பல பேர் முக்கியமாக இருந்துருக்கா. வேதம் இவ்வளோ சம்ரக்ஷணம் ஆயிட்டுருக்குன்னா பெரியவா தான் அது காரணம். பேர்பட்ட மகாபெரிவா சந்நிதியில் இங்கே இன்றைக்கி பெரியவாவுக்கு பிடிச்ச வேதங்கள், சில மந்திரங்களை இப்போ பாராயணமாக பண்ண போகிறோம். சரிம்மா. ஓம்
आशुशिशानो वृषभो न युद्धो घना घनः क्षोभणश्चर्षणीनाम् संक्रन्दनो निमिषैकवीरः शतगुंसेना जयत्साकमिन्द्रः संक्रन्दनेन निमिषेण जिष्णुना युत्कारेण दुष्यवनेन धृष्णुना तदिन्द्रेण जयत तत्सह ध्वंयुधो नरैषु हस्तेन वृष्णाः सैषु हस्तैः सनिषङ्गिभिर्वशीसज्ञस्रष्टा सयुध इन्द्रो गणेन सगुंसृष्टजित्सोमपा बाहुशर्ध्यूहोर्ध्वधन्वा प्रतिहिताभिरस्ता बृहस्पते परिदीया रथेन रक्षोहामित्रागुम् अपबाधमानः प्रभञ्जन्सेनाः प्रमृणो युधाजयन्नस्माकमेध्यविता रथानाम् गोत्रभिदं गोविदं वज्रबाहुञ्जयन्तमज्मप्रमृणन्तमोजसा इमगुं सजातानुवीरयध्वमिन्द्रगुं सखाजोऽनुसगुम्रभध्वम् बलविज्ञाजस्थविरः प्रवीरः सहस्वान् वाजी सहमान उग्रः अभिवीरो अभिसत्त्वा सहोजा जैत्रमिन्द्ररथमातिष्ठ गोविते अभिगोत्राणि सहसा गाहमानो दाजो वीरः शतमन्युरिन्द्रः दुश्यवनः पृतनाषाढयुध्योऽस्माकगुंसेना अवतु प्रयुत्सु इन्द्र आसान्नेता बृहस्पतिर्दक्षिणा यज्ञः पुरयेतु सोमः देवसेनानामभिभञ्जतीनां जयन्तीनां मरुतोऽयन्त्वग्रे इन्द्रस्य वृष्णो वरुणस्य राज्ञ आदित्यानां मरुतागुं शर्ध उग्रम् महामनसां भुवनच्यवानां घोषो देवानां जयतामुदस्तात् अस्माकमिन्द्रः समृतेषु ध्वजेष्वस्माकं या इषवस्ता जयन्तु अस्माकं वीरा उत्तरे भवन्तस्मानुदेवा अवताहवेषु उद्धरिषयमघवन्नायुधान्युत्सत्त्वनां मामकानां महागुंसि उद्धृत्रहन् वाजिनान्युद्रथानां जयतामेतु घोषः उपप्रेत जयता नरस्थिरा वस्सन्तु बाहवः इन्द्रो वश्शर्म यच्छत्वना धृष्या यथा सथा अवसृष्टा परापतशरव्ये ब्रह्मसगुंसिता गच्छामित्रान्त्रविषमैषां कञ्चनोच्छिषः मर्माणि ते वर्मभिष्ठादजामि सोमस्त्वा राजामृतेनाभिवस्ताम् उरोर्वरीयो वरिवस्ते अस्तु जयन्तं त्वामनुमदन्तु देवाः यत्र बाणाः सम्पतन्ति कुमाराविशिखा इव इन्द्रो नस्तत्र वृत्रः विश्वाः शर्म यच्छतु வேதத்துல எல்லா வேதங்கள்லையும் 5-6 பாகங்கள் உண்டு மொத்தம். முதல் பாகத்துக்கு பேர் முதல் பார்ட்டுக்கு பேர் சம்ஹிதேன்னு பேர். அதுக்கு அடுத்த பார்ட்டு பதம், கிரமம், ஜட்டை, கனம், அதுக்கப்புறம் பிராமணம்னு ஒரு தனி பாகம் இருக்குது. இந்த பிராமண பாகத்தில் தான் கடைசியில் ஆரண்யக பாகம், உபனிஷத் பாகம்னு வரும் எல்லா வேதங்கள்லையும். இப்போ நான் சொன்னது கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சாக்கை. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இப்போ சொன்ன மந்திரங்கள் இதுக்கு சம்ஹிதேன்னு பேர். இதுக்கு அடுத்த சாப்டர் பதம்னு பேர். அந்த பதங்கள் எப்படின்னா சம்ஹிதை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ஒரு ஒரு பதங்கள் வேர்டை தனித்தனி டிவைட் பண்ணுறது, அதுக்கு தான் பதம்னு பேர். பதம் எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி பதங்கள் சொல்லணும்னு நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்கா. ருத்ரத்தில் நமசோமாயிச்சா அந்த அனுவாகம் பதரூபமாக இப்போ பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். நமஹ சோமாயாச்சா ருத்ராயாச்சா நமஹ தாம்ராயாச்சா அருணாயாச்சா நமஹ சங்காயாச்சா பசுபதஜைதி பசுபதஜே சா நமஹ உக்ராயாச்சா பீமாயாச்சா நமஹ अग्रे वधाजेत्यग्रे वधाजा दूरे वधाजेति दूरे वधाजा नमः हन्त्रे च हनीयसे च नमः वृक्षेभ्यः हरिकेशेभ्यैति हरिकेशेभ्यः नमः ताराजा नमः शम्भवैति शाम्भवे च मयो भवैति मयः भवे च नमः शङ्कराजेति शङ्कराजा च मयस्कराजेति मयः कराजा च नमः शिवाजा च
சிவதராஜேதி சிவாதராஜாச்சா. இதுக்கு பதம்னு பேரு. சம்மிதே முதல் பாகமாக இருக்கிறச்சே மந்திரங்கள் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 2198 பஞ்சாதியாக இருக்கு. அதே பதமாக ஆச்சு 1,09,287 பதங்கள் ஆயிடுறது. அவ்வளோ விஸ்தாரம் ஆயிடுறது. ஏன்னா ஒரு வேர்டை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் பதம்னு பேர். நெக்ஸ்ட்டு கிரமபாடம்னு பேர். 1 2 2 3 3 4 இந்த ஆர்டரில் கிரமத்தை சொல்லணும். அப்போ 1,09,287 பதமாக இருக்கிறது கிரமத்தில் கிட்டத்தட்ட அதோட டபுள் ஆகிடும். எப்படி டபுள் ஆகும்னா 1 2ன்னு சொல்லிச்சே 2 ஒரு வாட்டி சொல்கிறோம், 2 3ன்னு சொல்லிச்சே 2 இன்னொரு வாட்டி சொல்கிறோமே. அதனால கிட்டத்தட்ட ஒரு வேர்டை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணுறதுனால அது ஜஸ்ட் டபுள் ஆகிடுறது, பதத்தோட டபுள் ஆகிடுறது கிரமம். இதே மந்திரத்தை கிரமமாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா இந்த பிரகாரமாக சொல்லணும். நம சோமாய சோமாய ச ருத்ராய ருத்ராய ச நமஹ. நமஸ்தாம்ராய தாம்ராய சாருணாய அருணாய ச நமஹ. நம சங்காய சங்காய ச பசுபதயே பசுபதயே ச பசுபதயே பசுபதயே ச நமஹ. நம உக்ராய உக்ராய ச பீமாய பீமாய ச நமஹ. नमो अग्रे वधाय अग्रे वधाय च अग्रे वधायेत्यग्रे वधाय च दूरे वधाय दूरे वधाय च दूरे वधायेति दूरे वधाय च नमः. नमो हन्त्रे हन्त्रे च हनीयसे हनीयसे च नमः. नमो वृक्षेभ्यः वृक्षेभ्यो हरिकेशेभ्यः हरिकेशेभ्यो नमः. हरिकेशेभ्यैति हरिकेशेभ्यः नमस्ताराय ताराय नमः. नमः शम्भवेः शम्भवे च शम्भव इति शाम्भवेः च मयो भवेः मयो भवे च मयो भव इति मयः भवेः च नमः. नमः शङ्कराय शङ्कराय च शङ्करायेति शङ्कराय च मयस्कराय मयस्कराय च मयस्करायेति मयः कराय च नमः. नमः शिवाय शिवाय च शिवतराय शिवतराय च शिवतरायेति शिवातराय च नमः. இந்த பாடத்துக்கு பேர் தான் கிரம பாடம்னு பேர். நம்ம ஊரில் பல கோவில்களில் பிரம்மோத்சவத்தில் கிரம பாராயணம் நடக்கிறது உண்டு. பல பேர் கிரகஸ்தாலத்துலேயும் அவள் வேத பாராயணம்னு சொல்லி கிரம பாராயணம் நடக்கிறது உண்டு. மூல பாராயணம் சம்மித பாராயணம்னு நடக்கிறது உண்டு. பத பாராயணம் கொஞ்சம் கம்மியாக நடக்கும், ஆனால் அதுவும் அப்பப்போ நடக்கிறது உண்டு. கிரம பாராயணம் நிறையவே நடக்கும். எங்கே பிரம்மோத்சவங்கள் நடக்கிறதோ கோவில்களில் தமிழ்நாட்டில் பல ஊரில் பழமையான க்ஷேத்திரங்களில் இன்றைக்கும் கிரம பாராயணம் சுவாமிக்கு பின்னாடி அவள் சொல்லிட்டு போவா. அது என்ன பாடம் சொல்லுவான்னா எல்லாருக்கும் தெரியணும்னு தெரிய வைக்கிறேன், கிரம பாடம் தான் சொல்லிட்டு போவா. ஓகே. அதுக்கு அடுத்தது ஜட்டை. ஜட்டா ஜட்டா எப்படி சொல்லணும்னா 2 பதத்தை 6 வாட்டி சொல்லணும். அதுக்கு தான் ஜட்டா பாராயணம்னு பேர். 1 2 2 1 1 2 இந்த மாதிரி 2 பதங்களை 6 வாட்டி சொல்லுது. 2 3 3 2 2 3 இந்த மாதிரி 1,09,287 பதத்தை சொல்லணும். அப்போனா கிட்டத்தட்ட ஒரு பதத்தை 6 வாட்டி சொல்கிறோன்னா அதுலேருந்து 6 மடங்கு ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு ஜட்டைன்னு பேர். இதே நமசோமாயிலேயே இருக்கிற ஒரு கிரமாக சொல்லணும்னா ஜட்டையாக சொல்லணும்னா எப்படின்னா நம சம்பவேச்சா அங்கேருந்து ஆரம்பித்து சொல்கிறேன். நம சம்பவே சம்பவே நமோ நம சம்பவே சம்பவே ச சம்பவே சம்பவே ச சம்பவைதி சம்பவே च मयो भवे मयो भवे च तमयो भवे मयो भवे च तमयो भवे मयो भवे च मयो भव इति मयः भवे च नमो नमश्च च नमः नमः शङ्कराय शङ्कराय नमो नमः शङ्कराय शङ्कराय च शङ्कराय शङ्कराय च शङ्करायेति शङ्कराय च मयस्कराय मयस्कराय च मयस्कराय मयस्कराय च मयस्कराय मयस्कराय च मयस्करायेति मयः कराय च नमो नमश्च च नमः नमः शिवाय शिवाय नमो नमः शिवाय शिवाय च शिवाय शिवाय च शिवतराय शिवतराय च शिवतराय शिवतराय च शिवतराय शिवतराय च शिवतरायेति शिवातराय च नमो नमश्च च नमः. இதுக்கு ஜட்டாபாடம்னு பேர். பல ஊரில் அதே மாதிரி கோவில்களில்
பல இடத்துல ஜடாபாராயணமும் நடக்கிறது உண்டு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். ஜடாபாராயணம் நடக்கிறது, அங்கே ஜடாபாராயணம் நடக்கிறதுன்னு சொல்லுவா. மகாபெரிவா என்ன சொன்னார்னா, எந்த இந்த ஊரில் 4 கோபுரத்தோட கோவில் இருக்கோ, பழமையான கோவில்கள் இருக்கோ, அங்கே ஜடாபாராயணம் எங்கன்னு பெரியவா சொன்னான். என்ன காரணம் அதுக்கு ரீசன்னா, சம்மிதை சொன்னால் என்ன பலனோ, முதல் பார்ட்டு வேதத்தில் இருக்கிற முதல் பார்ட்டு சம்மிதை பார்ட்டு, அந்த பாகத்தை என்ன சொன்னால் என்ன பலனோ அதோட 2 மடங்கு பதபாராயணமாக வச்சா 2 மடங்கு பலன், கிரம பாடமாக வச்சா 4 மடங்கு பலன், மூலத்தோட 4 மடங்கு. 4 வாட்டி மூலத்தை சொன்னால் என்ன பலனோ, ஒரு வாட்டி கிரம பாராயணம் பண்ணால் பலன். ஆனால் ஒரு 1000 வாட்டி மூலத்தை பாராயணம் பண்ணால் என்ன பலனோ, ஒரு வாட்டி ஒரு ஜட்டா பாராயணம் பண்ணால் அந்த பலன் கிடைக்கிறது. அதனால எங்கே 4 கோபுரம் உள்ள கோவில் க்ஷேத்திரங்கள் இருக்கோ, அது மாதிரி திருவண்ணாமலை, திருவிடமருதூர், சிதம்பரம், விருத்தாச்சலம், மதுரை, இந்த மாதிரி பல க்ஷேத்திரங்களில் பெரியவா சொல்லி இன்னைக்கும் நடந்துட்டுருக்கு ஜடாபாராயணம். அந்தந்த க்ஷேத்திரங்களில் பிரம்மோத்சவ சமயத்துலேயோ இல்லை பிரம்மோத்சவத்தை ஒட்டினா போலியோ இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. பெரியவாளே ஒருத்தரை நியமித்து ஒருத்தராத்தில் வீதிகள்லாம் தங்குவா, ஒருத்தரை சம்பாவனை பண்ணோம், ஒருத்தரை அவளுக்கு அன்னதானம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பெரியவாளே ஒருத்தரை கூப்பிட்டு அவரே நியமித்து இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி ஏன்னா தெய்வத்துக்கு என்ன சாநித்தியம், இதனால் பகவானுக்கு சாநித்தியம் ஏற்படும். நம்மளாம் ஆகாரம் பண்ணால் நம்மளுக்கு சக்தி தெம்பு இருக்குது. சுவாமிக்கு ஆகாரங்கள்லாங்கிறது தெம்பு கிடையாது. அவரோட உண்மையான சாநித்தியங்கிறது மந்த்ராதீனந்து தெய்வத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வத்தம். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே சுவாமி கீழே இருக்குது. ஆனால் அந்த சுவாமிக்கும் ஒரு சாநித்தியங்கிறது எதனால் ஏற்படுறதுன்னா மந்திரத்தினால்தான். அதனால்தான் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கிறச்சே 4 நாளோ 5 நாளோ ஜலாதிவாசம், புஷ்பாதிவாசம், தானியாதிவாசம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. அது எல்லாமே மந்திரத்தினால் தானே பண்ணுறது. ஒரு சாதாரணமாக பாஷாணமாக கல்லாக இருக்கிறச்சு யாராவது பூஜை பண்ணுறாளா? அதே ஒரு ஸ்வரூபம் தந்து அது மந்திரத்தினால சாநித்தியம் எப்போ ஏற்படுறதோ அப்போ பிள்ளையாரோ சுவாமியோ பெருமாளோ பிராண பிரதிஷ்டை பிராணம் வருது. பிராண பிரதிஷ்டை எதனால் ஆகுதுன்னா மந்திரத்தினால்தான். அதனால்தான் சுவாமிக்கு பாராயணங்கள் நடக்க கோவில்லையோ இல்லை நம்ம கிரகத்துலேயோ வேத பாராயணம் பண்ணாலும் சரி, இல்லை வேத சிரவணங்கள் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் எப்பவும் இருந்துட்டு இருக்கும். அதுவும் விசேஷமாக புராதனமான ஆலயங்கள்லாம் அது பண்ணுறச்சே உலக லோகக்ஷேமம் சுவாமிக்கு சாநித்தியம் ஏற்படுறது. அதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாரோட பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போகிறது, நல்ல வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது, எல்லாருக்கும் லோகக்ஷேமம் ஏற்படுறது. அப்போப்போ அந்தந்த காலங்களில் மழை பெய்யணும். அந்தந்த காலங்களில் இப்போ இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஆனால் ஒரு பதார்த்தங்களுக்கு ஒரு ருச்சி, ஒரு டேஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த டேஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியுமா? ஒரு பாலுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த பாலுக்கு இருக்கிற குணத்தை எதனால் ஆர்டிஃபிஷியலாலே பண்ண முடியுமா? தேனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, காய்கறிகளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அதை யாராலையும் க்ரியேட் பண்ண முடியாது. அது பிரகிருதி பகவான் அனுகிரகத்தால் தான் அதில் அது க்ரியேட் ஆகுது. அந்த பகவத் அனுகிரகம் இந்த மந்திரங்கள்னால சுவாமிக்கு சாநித்தியம் ஏற்படுறதுனால, இந்த மந்திரங்களில் எந்த பதார்த்தங்களில் எந்த ஒரு ருச்சியோ சுபாவமோ அது எப்போ இருந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கிறது வேதம். அதனால்தான் பெரியவா அவ்வளோ கவலைப்பட்டா. இது எல்லாமே நம்ம ஜீவனம் இருக்கணும்னா இது எல்லாமே இருந்தால் தானே நம்ம இருக்க முடியும். அது எல்லாத்தையும் உத்தேசம் பண்ணி தான் எல்லாம் பெரியவா சாட்சாத அவதார புருஷர். இது எல்லாமே அவர் மனசில் வச்சுட்டு தான் வேத சம்ரக்ஷணம், வேதம் நிறைய பேர் படிக்கணும். என்ன நீங்கள் குருவாயுதுன்னு இருக்கீங்கன்னா 2 பசங்க இருந்தால் ஒரு பையனாவது வேதத்தை விடுங்கோ அப்படின்னு வியக்தமாக ஒருத்தர்கிட்ட சொன்னதுங்கிறது மகாபெரிவா தான். அப்படி இருக்கிறச்சே இந்த 1000 வாட்டி சம்மிதா பாராயணம் பண்ணால் என்ன பண்ணணும்? ஜட்டாஜாந்து சஹஸ்ரகம்னு நம்ம ரிஷிகள் சொல்கிறான். 1000 வாட்டி பண்ண பலன் ஒரு வாட்டி ஜட்டாபாராயணம் பண்ணுறதுனால. அதுக்கு அடுத்தது கடைசியில் கணம். இந்த கணம் படிக்கிறதுனால தான் கணபாடிகள்னு சொல்கிறது. எப்படி ஒருத்தர் டாக்டரேட் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் டாக்டரேட் பண்ணிருக்கா, பிஹெச்டி பண்ணிருக்காளோ அந்த மாதிரி வேதங்களில் ஒருத்தர் டாக்டரேட் பிஹெச்டினா அது கணபாடிகளை சொல்லலாம். அதுக்கு மேலேயே சொல்லலாம். ஏன்னா ஸ்கூலில் நம்ம போகிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறோம், செகண்ட் ஸ்டாண்டர்டில் போகிறச்சே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா விஷயமும் ஞாபகமாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அத்தனை விஷயங்களும் நுற்றுவா வச்சுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் வேதங்களில் அக்ஷராபியாசத்துலேருந்து ஆரம்பித்து டாக்டரேட் வரையில் பிஹெச்டி வரையில் படிக்கிற கணம் எல்லாமே நுற்றுவா இருக்கணும். பாராயணம் நுற்றுவா பெரும்பாலும் நடக்கிறது. பரீட்சை நுற்றுவா தான் தரணும், எழுதுற கிடையாது, வாக்கால் சொல்லணும். 12 வருஷம் படித்த வேதத்தை
ஒருத்தர் பரீட்சை பண்றார், எந்த பாகம் வேணாலும் கேட்குறா, அவளும் சந்தேகம் இல்லாத சொல்றானா அதுக்கு மேல ஏதாவது உண்டா? முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஒருத்தரை சொன்னா 10 வருஷத்தோட விஷயத்த நொட்ரு பண்ணி சொல்லுன்னு சொன்னா சொல்ல முடியுமா? வேதங்கள்ல இன்னைக்கும் வேதம் படிச்சவா. அதனாலதான் வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாயி சதாசிவா. வேதம் தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் வேதம். அப்பேற்பட்ட வேதம் படிச்சவா சாட்சாத்தா பகவத் ஸ்வரூபமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வேதத்துக்கு இருக்கிற அது கௌரவம். அதனால தான் பெரியவா மாதிரி இருக்கிற மகான்லாம் வேதத்துக்கு அவ்வளோ பரிசிரமப்பட்டிருக்கா. அந்த மாதிரி இந்த வேதங்களில் கனபாடம் கனபாட்டி இருந்தால் தான் சொல்லப்படுறது. இந்த கனபாட்டம் எப்படின்னா 3 பதங்களை 13 வாட்டி சொல்லணும். 1 2 3. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 3 பதமாக இருக்கு வச்சுக்கோங்களேன். இதை கனமாக சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் புரியறதுக்காக எப்படி சொல்கிறேன். 1 2 3 இதை கனம் சொல்லணும். 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3. இந்த மாதிரி 1,09,287 பதத்தை ஒருத்தர் சொல்லணும்னா அது ஒரு சாட்சாத்தா ஒரு குரு கிருபை இல்லைனாலோ ஒரு பரம்பரை இல்லை அனுகிரகங்கள் இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி ஒரு 2 பாட்டு இருக்குது சாதாரண சங்கீதத்துலேயோ, இல்லை ஒரு சாதாரண பாட்டுகள் இருக்குன்னா ஒரே மாதிரி 2 பாடம் இருக்குது, இல்லை ஒரே மாதிரி 2 ஸ்லோகங்கள்லாம் வந்தாலே நம்மளுக்கு சந்தேகம் வருது. கணேச சாஸ்திரநாமம் சொல்கிறோம், அதனால் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னால் ஒரே மாதிரி சில வேர்ட்லாம் வரும். லலிதா சாஸ்திரநாமம் சொல்லிச்சே வரும், அதுலேயே சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி ஒரே மாதிரி 1000 வேர்டு வேதத்தில் இருக்குது. ஆனால் கரெக்டாக சொல்லணும். பரீட்சையிலையோ பாராயணத்துலையோ கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும். இப்போனா வேதம் படித்தவா எவ்வளோ பரிசிரமம். அதனால்தான் தப்போஹி சுவாத்தியாயா. சுவாத்தியாயங்கிறது வேதம். வேதத்தை தான் சுவாத்தியாயம்னு பல இடத்துல வேதங்களில் வருது. தபஸாக சொல்லப்பட்டிருக்கு. அதே ஒரு தபஸ். தனியாக போய் காட்டில் நம்ம தபஸ் பண்ணோன்னு இல்லை. நித்தியமே வேதங்கள் சொல்கிறதே ஒரு தபஸ். ஏன்னா இந்த வேதங்கள் சொல்ல 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 லோகக்ஷேமம் ஏற்படுறது. எல்லா விதமாக எல்லா ஜனங்களுக்கும் எது எது எங்கெங்கே போய் சேரணுமோ அது போய் சேரும். சுவாமி அந்த மந்திரத்தோட சக்தி அந்த மாதிரி இருக்குது. ஊர்ஜே வேதங்களில் அது மாதிரி சொல்கிறா. கார்த்தால சூரியன் உதிக்கிறதே பிரதிதினம். அந்த சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு ஒரு சக்தி தேவைப்படுறது ஊர்ஜே. அந்த எப்படி ஒரு மொபைல் நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதை சார்ஜ் பண்ணால் தானே பேச முடியாது. சார்ஜ் பண்ணலைன்னா பேச முடியாது. அந்த மாதிரி பகவான் பிரதிதினம் உதிக்கிறனா அவருக்கு ஒரு சக்தி தேவைப்படுறது. வேதம் என்ன சொல்றதுன்னா ரிக்பிப்பூர்வாண்ணே திவி தேவ ஈயத்தே. கார்த்தால எது சூரிய பகவான் உதிக்கிறாரோ ரிக்வேத மந்திரங்கள் இந்த மந்திர ராசி சப்த ராசிகள் ஆகாச மண்டலத்தில் போய் அந்தரிக்ஷத்தில் போய் சூரிய லோகத்துக்கு போய் அந்த பகவானுக்கு அந்த மந்திர ராசி அங்கே போனதுனால அவருக்கு அந்த தெம்பு கிடைக்கிறது தான், அந்த ஊர்ஜியம் கிடைக்கிறது. கார்த்தால உதிக்கிறார். யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அன்னஹா. மத்தியானத்தில் சூரிய பகவானோட அந்த தேஜஸ் இருக்குன்னா அதுக்கு யஜுர்வேதம் காரணமா. இந்த மந்திர சப்த ராசிகள் அங்கே போய் அவருக்கு அந்த சக்தி கிடைக்கிறது. சாமவேதேனாஸ்தமயே மஹீயத்தே. சாயங்காலத்தில் சூரிய பகவான் உதிக்கிறாரு. இங்கே ஒரு கொஸ்டின் வருது, சாயங்காலத்தை எங்கே சூரியன் உதயம்? பாரத தேசத்தில் வேணால் அஸ்தமனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேசத்தில் உதயமாக தான் இருக்கும். ஆமாம். யூரோப்பில் அங்கே சூரிய உதயமாக இருக்கும். ஆமாம். இல்லை மத்தியான காலமாக இருக்கும். அஸ்தமனம் டோட்டலாக பூரா பிரம்மாண்டத்தில் ஃபுல்லாக சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னு சொன்னால் அப்படி அது பிரளய காலத்து தான் ஆகும். ஆமாம். அதனால அந்த ஏதோ ஒரு தேசத்தில் அஸ்தமன சாயங்காலத்தில் சூரியன் உதிக்கிறாரு. அந்த சூரிய பகவானுக்கு சக்தி சாமவேத பாராயணத்தினால சாமவேத சப்தராசியால் கிடைக்கிறது. இந்த வேதைரசூன்யஸ்திரிபிரேதி சூரியா. வேதங்கள் இல்லைன்னா சூன்யமாயிடும். சூரியனை உதிக்கலைன்னா எந்த ஜீவராசியாவது வாழ்க்கை நடத்த முடியுமா? சான்ஸே இல்லை. சாதாரணமாக வடநாட்டில் நாங்கள்லாம் இருக்கோம், காசியில் இருக்கோம். டிசம்பர் ஜனவரியில் காசியோ டெல்லியிலையோ ஒரு 2-3 நாள் சூரிய உதயம் ஆறதில்லை. சில சந்தர்ப்பத்தில் சில வாட்டி ஒரு வாரம் சூரியன் உதயமே ஆறதில்லை. சிரமப்பட்டுடுவோம். அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லா ஜீவராசிக்காவும் ராசிகளுக்கு பிரதானமாக சக்ஷுர்வை சத்தியம். அதனால வேதம் என்ன சொல்றதுன்னா கண்ணால் பார்த்தது சத்தியம். கண்ணால் பிரதிதினம் இன்னைக்கும் இந்த யுகத்திலையும் நம்ம சூரிய பகவானை பிரதிதினம் பார்த்து கண்டிப்பாக. அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு சக்தியே வேதத்தினால கிடைக்கிறது. அதனால்தான் மகா பெரிவா மாதிரி அவதார புருஷால் எல்லா விதத்துலையும் அவள் யோசிச்சு தான் ஒரு காரியத்தை பண்ணுவாள். இதை வேதத்தை அபிவிருத்தியானோ 1000 லட்ச வாட்டி அவர் சொன்னா காரணம் இதெல்லாம் தான். வேதங்கள் சமிருத்தியாக இருந்தால் தான் லோகக்ஷேமம் ஏற்படும். அந்த மாதிரி கனபாடத்தில் ஒரு பதத்தை 13 வாட்டி சொல்லணும். இந்த மாதிரி
சம்பூர்ணமாக நம்ம ஊரில் பல இடத்துல கனபாராயணம் நடக்கிறது. கனபாராயணம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல பேர் தரிசனம் பண்ணியிருப்பீர்கள். இந்த கனபாட்டம் எப்படின்னா சம்மிதா பாராயணம் பண்ணுறச்சே 3 நாளில் அந்த சம்மிதையை பூர்த்தி பண்ணலாம். அதே மாதிரி சம்மிதா பிராமணம் ஆரண்யகம் ஃபுல்லாக சம்பூர்ணமாக எஜுர்வேதம் மூல பாராயணம் பண்ணோன்னா 6லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே 6 நாள் இல்லை 7 நாளில் பூர்த்தி பண்ணலாம். பதபாராயணம் 8லேருந்து 9 நாள். அதே கிரமபாராயணம் 10 நாள் ஆகும். அதே ஜட்டாபாராயணம் 15 நாளில் பூர்த்தி பண்ணலாம். கனபாராயணம் 27 நாள் ஆகும். பிரதி தினம் 8 மணி நேரம் சொல்கிறச்சே 27 நாளில் அந்த கனபாராயணங்கிறது பூர்த்தி ஆகுது. பல ஊரில் நம்ம ஊரில் அப்பப்போ நடக்கிறது உண்டு கனபாராயணம். நிறைய கனபாடிகளும் இன்றைக்கி பாரத தேசத்தில் இருக்கா. அதுவும் பர்டிகுலர் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கா. அது எல்லாத்துக்கும் காரணம் மகாபெரிவா தான். பெரியவா இந்த மாதிரி வேதத்தை எடுத்து சொல்லி 4 கோபுரங்கள் இருக்கிற இடத்துல ஜட்டாபாராயணம் பண்ணுங்கோ, கனபாராயணம் பண்ணுங்கோ, இது மாதிரி பல பேர்கிட்ட சொல்லியிருக்கலைன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. நடத்துகிறவா இல்லைன்னா படித்தவா என்ன பண்ணுவா? ஆமாம், ஒரு காலத்தில் அப்படி நடத்துகிறவா இல்லாததுனால்தான், சம்ரக்ஷணம் இல்லாததுனால்தான் ஒரு ஜென்ரேஷன் கேப் ஆயிருக்கு. இந்த ஜென்ரேஷனில் திருப்பி இவ்வளோ அபிவிருத்தி ஆயிருக்குன்னா அதுக்கு மகாபிரிவா ஒருத்தர் தான் காரணம். கண்டிப்பாக மாத்திரம் மகாபிரிவா, இந்த எந்த சந்தேகமும் கிடையாது. அப்பேற்பட்ட பிரிவா பல இடத்துல கனபாராயண பிரிவானால இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இதே ருத்ரத்தில் இருக்கிற நமசோமாயில் அனுவாக்கத்தில் இருக்கிற நமசம்பவேஜ மயோபவேஜா அந்த இதுக்கு அந்த மந்திரங்களை கனமாக இப்போ சொல்கிறோம். பிரிவாங்க நம சம்பவே சம்பவே நமோ நம சம்பவே சிர சம்பவே நமோ நம சம்பவே ச शंभवे च शंभवे शंभवे च मयो भवे च शंभवे शंभवे च मयो भवे शंभवैति शंभवे च मयो भवे च तमयो भवे च तमयो भवे च तमयो भवे च मयो भवे च तमयो भवे च नमो नमश्च मयो भवे च नमः मयो भवैति मयः भवे च नमो नमश्च च नमः शंकराय शंकराय नमश्च च नमः शंकराय नमो नमः शंकराय च शंकराय नमो नमः शंकराय च शंकराय मयस्कराय च शंकराय मयस्कराय शंकरायेति शंकराय मयस्कराय च मयस्कराय च मयस्कराय च मयस्कराय च मयस्कराय च नमो नमश्च मयस्कराय च नमः मयस्करायेति मयः कराय च नमो नमश्च च नमः शिवाय नमश्च च नमः शिवाय नमो नमः शिवाय च शिवाय नमो नमः शिवाय च शिवाय च शिवाय च शिवतराय च शिवाय च शिवतराय च शिवतराय च शिवतराय च शिवतराय च शिवतराय च शिवतराय च नमो नमश्च शिवतराय च नमः शिवतरायेति शिवतराय च नमो नमश्च च नमस्तीर्थ्याय नमश्च च நமஸ்தீர்த்தியாய. இதுக்கு தான் கனபாடம்னு பேர். இந்த மாதிரி சம்பூர்ணமாக 1,09,287 பதங்களை சம்பூர்ணமாக கனம் சொல்கிறச்சே ஒரு பதத்தை 13 வாட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறச்சே 27 நாள் 8 மணி நேரம் சம்பூர்ணமாக கனபாடிகள்லாம் வேதம் படித்தவா அந்த மாதிரி பாராயணம் பண்ணிச்சு அந்த பாராயணத்தை பூர்த்தி பண்ணுறா. எவ்வளோ சிரமம். ஒரு பேர் பல பாடசாலைகளில் வேதங்கள் அத்தியனம் பண்ணுறதுக்காக சேர்ந்து கனம் வரையில் ஒருத்தரை படிக்கணும்னு சொன்னால் 10லேருந்து 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் பிரதி தினம் 10லேருந்து 12 மணி நேரம் படிக்கிறச்சே தான் அந்த வேதங்கள் நொற்று பண்ண முடியாது. அதில் எத்தனை பேரோட தபஸ் இருக்குது. ஒரு பாடசாலையில் இருக்கணும்னு சொன்னால் வாத்தியார் எவ்வளோ நாள் அப்படி சிரமப்பட்டிருப்பார். அந்த வாத்தியார் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் வேத பாடசாலைக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஸ்கூலோ காலேஜ்லேயோ மாதம் அவளுக்கு 1ஆம் தேதி அரைச்சே அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணோன்னு வச்சுட்டுருக்கா. ஆனால் எவ்வளோ பேர் இன்றைக்கும் வேதம் படித்தவா, வேதம் சொல்லித்தரவா, எதுவுமே எதிர்பார்க்காதக்கு இன்றைக்கும் சொல்லி தந்துட்டுருக்கா.
தன்னோட பர்சனல் லைஃப்பையும் ஒருத்தர் ஆற்றுலேயே நம்ம ஆற்றுல இருக்கிறச்சே 4 பசங்களோ 10 பேரை வச்சு சொல்லித்தரோன்னா எவ்வளோ விஷயங்கள் அதனால் இதாகும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஆற்றுல பசங்களை வச்சுட்டு இல்லை ஒரு பாடசாலை வச்சு அவளுக்கு சொல்லி தந்து காலத்தாலேருந்து ராத்திரி வரை அந்த பசங்களை தன் பசங்களாக நினச்சிண்டு அவளை 10 வருஷம் இதில் எவ்வளோ பேர் சேருவா, ரொம்ப நன்னா சொல்கிறவா சமயத்தில் கிளம்பி போயிடுவா. அப்படி இருக்கிறச்சே அந்த வாத்தியாரை ஒன்றும் எதிர்பார்க்காதானே சொல்லி தந்தார். அந்த வாத்தியாராக இருக்கிறவா எதிர்பார்க்குறது ஒன்று தான், நம்மள்கிட்ட படித்து இவா நன்னா சொல்லணும், வேறு ஒன்றுமே அவளுக்கு ஈடு கட்ட முடியாது. அதே மாதிரி வேதங்கள் நம்ம சனாதன தர்ம சிக்ஷை பத்ததிக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சரோட பத்ததிக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னா, ஒரு ஸ்கூலோ காலேஜில் போகிறச்சே வாத்தியார் நிற்கிற பசங்க உட்காண்டிருக்கா. இதை இன்னும் ஒன்று மட்டமாக சொல்கிறதுக்கோ வசதி சொல்கிறதுக்கோ இல்லை, ஆனால் இது எது இருக்கோ அது ஃபேக்ட் என்னென்னா, வேதங்கள் படிக்கிறச்சே வாத்தியார் மேலே உட்காண்டிருப்பா, பசங்க கீழே உட்காண்டிருப்பா. சாதாரணமாகவே குரு ஸ்தானம்னு வந்தாச்சுனாலே அது வேதமாக இருக்கட்டும் இல்லை லௌகிக சிக்ஷையாக இருக்கட்டும் இங்கிலீஷ் படிப்பாக இருக்கட்டும், வாத்தியாருங்கிறது என்றைக்குமே மேலே இருக்கிறவர் தானே. அந்த மாதிரி அது இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வாத்தியார் உட்காண்டிருப்பா, மேலே உட்காந்து நம்ம கீழே உட்காருவோம். அங்கே வாத்தியார் நிற்பா, பசங்க உட்காண்டிருப்பான்னு சொன்னால் அதுதான் நம்ம சனாதன தர்மத்தோட மகத்துவம். நம்ம ரிஷி மகர்ஷியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கா. அதில் யாருக்கு என்ன ஸ்தானங்கள், இப்போ மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவா, இவாள்லாம் நம்மளோட பெரியவா இருக்கிறச்சே அவள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், இது எல்லாமே ஒரு அனுசாசனம் டிசிப்ளின். இதை நம்ம சனாதன தர்மத்தில் ரிஷிகள் பண்ணியிருக்கா. அது எல்லாத்துக்கும் மூல தர்மமாக இருக்கிறது வேதம். வேதங்கள்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா வேதத்துலேயும் உபனிஷத் பாகத்தில் இந்த விஷயங்கள்லாம் வருது. அனுசாசனம்னு பேர். தைத்திரிய பிராமணத்தில் கடைசியில் தைத்திரிய உபனிஷத் வருது. உங்கள் எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உபனிஷத்தில் மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இந்த மந்திரங்கள்லாம் வருது. மாத்ருதேவோ பவான்னு எல்லாத்தோட முதல்ல சொன்னது வேதம் தான். அம்மாவை கௌரவிக்கணும், அம்மாட்ட மரியாதையாக இருக்கணும். இந்த மாதிரி பித்ருதேவோ பவ, அப்பாட்ட மரியாதையாக இருக்கணும். ஆச்சாரிய தேவோ பவ, வாத்தியார்கள் குருகள்கிட்ட எப்போவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கணும். குரு, இந்த 2 சப்தங்களோட அர்த்தம் என்னென்னா, குகாரங்கிறது அஜ்ஞானத்தோட சிம்பலாக இருக்குது கு. இந்த அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தில் யார் எடுத்துன்னு வராளோ அவள் தான் குருன்னு பேரான். நம்மளுக்கு ட்ராக்கே தெரியாத நம்ம போயிட்டுருப்போம், ஆனால் கரெக்டான வழியில் வச்சுன்னு வர்றது தான் குரு. ஒருத்தரால் தான் முடியும். குருகிட்ட நம்ம சரணாகதி யாருச்சே, குருவையே நம்பி இருக்கிறச்சே நம்மளுக்கு கரெக்டான ஒரு மார்க்கம். இன்றைக்கி பல கோடி மக்களுக்கு உதாரணத்துக்கு மகாபெரிவா சாட்சாத்தான் இங்கே இருந்துட்டுருக்க. பல பேர் எங்கேயோ இருந்துட்டு என்ன இந்த உத்தியோகத்தில் இருந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி எண்ணங்களை இருக்கிறவா எல்லாரையும் ஒரு இடத்த சேர்க்குறதுன்னு சொன்னால் அது மகாபெரிவா இன்றைக்கி. அதே மாதிரி என்ன வாழ்க்கையில் பண்ணோம், எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு பல பேருக்கு பல குருகள் பாரத தேசத்தில் இருந்துட்டு இருக்கா. அதில் நம்ம பிரத்யட்சமாக மகாபெரிவாளையும் பார்த்துட்டுருக்கோம். அப்பேற்பட்ட வேதங்களில் அதிதி தேவோ பவான்னு சொல்கிறா. நம்ம சனாதன தர்மத்துக்கு மேலே ஏதாவது ஒரு தர்மம் உண்டா? ஒரு அதிதியாக இருக்கிறவா வந்தால், கெஸ்ட்டு வந்தால் கூட அவளை தெய்வமாக தெய்வ ஸ்வரூபமாக பண்ணி பார்த்து அவளை என்ன நம்மளால் முடியறதோ அவளுக்கு ஒரு சத்காரம் பண்ணி அவளை ஒரு ஆகாரம் பண்ணி போட்டு அவளை ஒரு மரியாதை பண்ணி அனுப்பணும்னு நம்ம வேதங்கள் சொல்கிறது. அதிதி தேவோ பவா. கடைசியில் அந்த தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லிச்சு, ஏஷ ஆதேஷா, இதுதான் என்னோட ஆதேசம். ஏஷ உபதேசா. இந்த வாக்கியங்கள்லாம் ஒருத்தரால் பண்ணப்பட்ட வாக்கியங்கள் இல்லை, பகவானோட மூச்சு காத்துலேன்னு வந்தது. அதில் அந்த டிசிப்ளினில் அந்த அனுசாசனத்தில் உபனிஷத்தில் சொல்கிறா, ஏஷ உபதேசா, இதுதான் உபதேசம் எல்லா ஜனங்களுக்கு. ஏ ததனுசாசனம், இதுதான் அனுசாசனம், இதுதான் டிசிப்ளின், இதுதான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஏவம் உபாசித்தவ்யம், இதுதான் எல்லோரும் உபாசனை பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோமே, நான் வேதமாக இருக்கிற நான் சொல்கிறேனே, இதுதான் எல்லோரும் நடவடிக்கையில் இது ஃபாலோ பண்ணோன்னு வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட வேதத்தை இன்றைக்கி பெரியவா சந்நிதியில் பெரியவானால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் அத்தியனம் பண்ணியிருக்கோம். பெரியவானால தான் இன்றைக்கி இவ்வளோ பாராயணம் நடக்கிறது. அப்பேற்பட்ட பெரியவாளோட கிருப்பையால் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் அத்தியனம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட மகான் பெரியவா சந்நிதியில் இன்றைக்கி வேதம் சொல்கிறதுக்கு
எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். பெரியவா சந்நிதியில் இங்கே இன்னைக்கு வேதத்தை பெரியவாங்க அர்ப்பணம் பண்ணுறதுனால பெரியவா உங்களோட பக்தாளாக இருக்கிற உலகம் பூரா இருக்கிற எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கணும், பரஸ்பரம் அந்யோன்யமாக இருக்கணும், நல்ல காரியங்கள் எப்பவுமே எல்லாரும் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே எந்த தர்மமாக இருக்கோ நம்மளால் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொன்னால் நம்மளை பண்ணுற மாதிரி தெய்வம் பகவான் தானே வச்சுருக்காரு. பண்ணுற மாதிரி எப்போ வச்சுருக்காரோ அந்த சமயத்தில் நம்மளோட ஒருத்தர் கீழே இருக்கா, அவளுக்கு நம்ம எதாவது பண்ணால் நல்லதுன்னு நம்ம பார்த்து புரிஞ்சுருந்தோம்னா உடனே பண்ணிடணும். ஏன்னா இன்னைக்கு பண்ணுற மாதிரி வைக்கிறது தான் பண்ண முடியும். ஆமாம், நாளைக்கு பண்ணுற மாதிரி நம்ம ஸ்திதி இல்லைன்னா நம்ம நீங்கள் நினச்சி தான் பார்க்க முடியும், தவிர பண்ண முடியாது. அதனால ஒருத்தர்கிட்ட என்ன பிரார்த்தனைனா அவனால் என்ன தர்மம் பண்ண முடியறதோ இன்னும் ஒருத்தருக்கு அது அபேட்சை நீடாக இருக்குது, நம்மளால பண்ண முடியும், அந்த மாதிரி அவளுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறச்சே கட்டாயமாக எல்லாரும் பண்ணணும்னு, அதே சமயத்தில் எல்லாரும் பெரியவா இருக்கிறதுனால சௌக்கியமாக இருக்கணும்னு பெரியவான்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சத்குருநாத மகாராஜ கி ஜெய். ரொம்ப சந்தோஷமா.